அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வாழ்க்கையில் நாம் சந்தித்த நபர்களில் சில பேரை நம்மால் மறக்கவே முடியாது. அது மாதிரி நான் சந்தித்த ஒரு நபர் ஜி லக்ஷ்மண ஐயர் அப்படின்னு ஒரு பெரியவர். கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் மிக நீண்ட காலம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு குடும்பத்தில் வந்தவர். ரொம்ப எளிய மனிதர். நிறைய நிலபுலன்கள் எல்லாம் இருந்து எல்லாமே தேசத்துக்கும் பொது வாழ்க்கைக்கும் வேறு பல காரியத்துக்கும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே போகக்கூடிய போன ஒரு குணம் உடையவர். ஜாலியாக இருப்பார் எப்போவுமே. லைஃப்பில் அது இல்லை இது இல்லை அப்படிங்கிற அந்த புலம்பல் இல்லை. அப்புறம் 10 பேர் இருக்கிற இடத்துல இந்த விஷயம் சொல்லாமல் சொல்லக்கூடாது அந்த கூச்சம்லாம் கூட பார்க்க மாட்டார். அவர் பாரு, எனக்கே கூட ஆச்சரியமாக இருக்கும், என்ன இப்படி சொல்கிறாரு அப்படி. ஆனால் அதான் கரெக்டு. அதை அப்போ சொல்லலைன்னா அந்த காரியம் கெட்டு போயிடும். அது மாதிரி தயக்கம் இல்லாமல் பேசுவார். நல்லா சிரிச்சிட்டு இருப்பார். பசிக்குது சாப்பிடுவோமா, என்ன இருக்குது மொரசாக இருக்கா சாப்பிடுவோமா அப்படிம்பார். எதை பற்றியும் பெருசாக அலட்டிக்க மாட்டார். ரொம்ப எளிமையானவர், ரொம்ப நேர்மையானவர். ஒரே வரி சொல்கிறதா வந்தால், அந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர் வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மாவை விழுந்து கும்பிடுவார். லட்சுமண ஐயரோட அம்மாவை விழுந்து கும்பிடுவார். ஏன்னா அவங்க கையால் சாப்பிட்ருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவர் லட்சுமண ஐயர். தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே வருவதற்கான சேவைகளை நிறைய செய்தவர். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அவர்கிட்ட பார்த்த குவாலிட்டியில் ஒரு சிறப்பு, ஆல்வேஸ் ஹீ வில் பி சியர்ஃபுல். ஒரு மாதிரி சந்தோஷமாக இருப்பார். அது ஒரு வித்தியாசமான குணம். இதை எனக்கு நினைவூட்டுற மாதிரி ஒரு கட்டுரை படித்தேன். நான் என் மனசில் அந்த பர்சனாலிட்டி தனியாக இருக்குது. நான் எங்கே படித்தேன் தெரியுமா? முதுமை என்னும் பூங்காற்றுன்னு ஒரு பத்திரிகை வருது. ஜீரியாரிட்டின்னு இப்போ முதுமைக்காகவே ஒரு துறை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய மருத்துவர் டாக்டர் நடராஜன் அவர்கள் எங்கிட்ட ரொம்ப அன்புடைய ஒரு நல்ல மூத்த மருத்துவர். அவருடைய பத்திரிகையில் ஒரு கட்டுரை படித்தேன். டாக்டர் ஆதிரா முல்லை அப்படிங்கிறவங்க ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. நான் அந்த கட்டுரையை படிக்கும்போதே ரொம்ப விரும்பி படித்தேன். ஏன்னா அவங்க எழுதியிருந்த ஸ்டைல் அப்படி ரொம்ப அருமையான ஒரு ஸ்டைல். அதில் கன்வே பண்ணியிருந்த மெசேஜும் அப்படி ரொம்ப அருமை. அவங்க வீட்டுக்கு போன ஒரு உறவினரை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. அதாவது எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார். அவருக்கு தோணுச்சுன்னா டைனிங் டேபிளில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ்னால் திறந்து அவர் பாட்டுக்கு எடுத்து ஒரு ஸ்வீட் எடுத்து திம்பார். பழக்கூடையை திறந்து ஒரு பழத்தை எடுத்து நல்லா ஆஹா ஆஹா அது தானே ரசித்து ஸ்லாகிச்சு சந்தோஷப்பட்டு தானாக சாப்பிட்றது. ஏத்தாப்பில் இருக்கிறவங்க கூட வேணுமா அப்படின்னு கேட்க மாட்டார். ஆனால் அவங்க ரொம்ப அழகாக ஒன்று எழுதியிருக்காங்க. குழந்தைங்களை பார்த்தா மட்டும் கேட்பார். ஏய் நல்லா இருக்குடா சாப்பிட்றா அப்படின்னு குழந்தைகளை பார்த்தா சொல்வார். மற்றவங்கள பற்றியெல்லாம் கேட்க மாட்டார். இந்த வீடு இன்னொருத்தர் வீடாச்சு, இவங்ககிட்ட கேட்கணுமே நான் சாப்பிட்லாமா, அவங்களாம் கொடுத்தா தானே சாப்பிட்லாம், அதெல்லாம் இல்லை. அவர் மட்டும் ஜாலியாக இருப்பார். டிவி போடுவார், ப்ரோக்ராம் பார்ப்பார். அதை விட அந்த அம்மா ரொம்ப நல்லா ஒன்று எழுதியிருந்தாங்க. என்னன்னு கேட்டால், அவருக்கு 5 மணிக்கு காஃபி வேணும் காலையில். எப்படி இவங்களை எழுப்ப முடியும் 5 மணிக்கு? சத்தமாக சுப்ரபாதம் ப்ளே பண்ணி விட்ற வேண்டியது டிவியில், இல்லை செல்லில் ப்ளே பண்ணுறது சத்தமாக. எழுச்சி ஆகணும்ல அந்த வீட்டில். அவங்க எந்திரிச்சிடணும், உடனே அவருக்கு வேண்டிய காப்பியை கொடுத்துடணும்ல. முதல்ல பார்க்கும்போது என்னடா அந்த மனுஷன் தன்னை பற்றியே ப்ரையாரிட்டி எடுத்துக்கிறாரு, மற்றவங்க சௌகரியத்தை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் நாகரிக குறைவு மாதிரி கூட நடந்துக்கிறாரு அப்படிலாம் தோணும். எதை பற்றி கவலை அவருக்கு 11 மணிக்கு காலையில் சாதம் சாப்பிடணும் அப்படின்னா 11 மணி ஆச்சுன்னா எந்த கூச்சனாச்சும் ஒன்றும் கிடையாது. பசிக்குது சாப்பிடலாமா, சாப்பாடு தயாராகிடுதா, உட்காரட்டுமா, சாப்பாடு போட்டுடலாமா அப்படின்னு. இது இன்னொருத்தர் வீடாச்சு, அவங்க போடுற போது தான் நம்ம சாப்பிட்ணும். பசிக்குது சாப்பாடு தயாராக இருந்தால் சாப்பிட்லாம். இல்லை லேட்டாகுமா, லேட்டாகுனா ஒரு காப்பி கூட, நான் இப்போ காப்பி குடிச்சுக்கிறேன், லேட்டாகுமா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் லேட்டாகுனா தகுந்த மாதிரி. எதை பற்றியும் தயக்கம் கிடையாது. பசி அதுக்கு உடனே அந்த குறிய ஏற்பாடு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ரிலேட்டிவ் இருந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீங்கள் என்ன நினைப்பீங்க அவரை பற்றி? என்ன மனுஷன் இங்கேதுன்னு தெரில, பண்பாடு தெரில, டிசன்சி இல்லை, அவர் பாட்டுக்கு அவர் சௌகரியப்படி நடந்துக்கிறாருன்னு. ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட் பீப்புள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருப்பாங்க. எதை பற்றியும் பெரிய ஒளிவு மறைவை வச்சுக்கிட்டு உள்ளே ஒன்று வெளியே ஒன்று வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு, ஏன்னா அவன் வீட்டுக்கு போனேன் எனக்கு ஒன்றுமே கவனிக்கலைன்னு அதெல்லாம் கிடையாது. என்ன வேணுமோ அதை அப்படியே கேட்கறது கொள்வது இதெல்லாம்.
அவங்க அதுக்கு என்னன்னா இந்த கேரக்டரை அப்சர்வ் பண்ணிட்டு அவராகவே பாடிக்கிறது, அவராகவே மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிறது. எப்போ தூக்கம் வருதோ அப்போ நம்ம தூங்க போகிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது, யார் உட்காந்துருக்கா என்ன இதில் எனக்கு கொஞ்சம் இப்போ டயர்டாக இருக்குது, நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு செல்ஃபிஷோ செல்ஃப் சென்டர்டோ நம்ம எத்தனை புதுசாக வார்த்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே. எப்போ பார்த்தாலும் தன்னை பற்றி அவர் யோசிக்கிறாரு, என்ன இப்படிலாம் இருக்கிறாரு அப்படி. ஆனால் ஒன்று மட்டும் அவருடைய பேசிக் குவாலிட்டி என்ன, எப்போவுமே சந்தோஷமாக இருப்பார், மகிழ்ச்சியாக இருப்பார், ஆனந்தமாக இருப்பார், நிம்மதியாக இருப்பார். நோ கம்ப்ளைண்ட்ஸ். சும்மா எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு அதை நோ கம்ப்ளைண்ட்ஸ். இதை வச்சு கடைசியாக அவங்க ஒரு அழகான ஒரு ஒரு செய்தியோடு முடிக்கிறாங்க அந்த கட்டுரையை. என்ன முடிக்கிறாங்க? பிரெஸ்னோ பசிபிக் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சின்ன ஒரு செய்தி. அதாவது கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர், வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத பற்றி அங்கே இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. பொதுமக்களுக்கு அவர் பாடம் சொல்லி நடத்திக்கிட்டு இருக்கிறார். சங்கடமான ஒரு கேள்வி கேட்டார். அங்கே இருக்கிற பெண்களெல்லாம் பார்த்து ஒரு சங்கடமான கேள்வி கேட்டார். உங்கள் கணவர் உங்களை மகிழ்வாக பார்த்து கொள்கிறாரா? உங்களை சந்தோஷமாக வச்சிருக்கிறாரா? சரியான கேள்வி. உங்கள் ஹஸ்பண்டு உங்களை சந்தோஷமாக வச்சிருக்கிறாரா? இந்த கேள்வியை லேடிஸ் கிளப்பில் ஒரு 1000 பெண்கள் இருக்கிற மாநாட்டில் நீங்கள் கேளுங்களேன். உங்கள் கணவர் உங்களை சந்தோஷமாக வச்சிருக்கிறாரா அப்படின்னா 999 பேருக்கு மேலே ஒரே ஆன்சர் தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு அம்மா ஏன் சொல்லலை அப்படின்னா அது கொஞ்சம் கூச்சப்படுற சுபாவமாக இருக்கும். எதுக்கு போய் நம்ம இதெல்லாம் சொல்லி அப்படின்னு. இப்போ இந்த கேள்வியை இவங்க கேட்குறாங்க, உங்கள் கணவர் உங்களை மகிழ்வாக வைத்திருக்கிறாரா? அந்த அம்மாவுக்கு என்ன டெலிகேட் சிச்சுவேஷன்னா, பக்கத்தில் ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காரு. அந்த அம்மா ஒரு துளி கூட கவலைப்படாமல் யாரோ ஒரு லேடியை பார்த்து கேட்குறாரு. அவங்க நல்லா பளிச்சுன்னு இருக்காங்க, முகம் நல்லா பிரகாசமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் அவங்கள பார்த்து கேட்குறாரு, உங்கள் கணவர் உங்களை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்கிறாரா அப்படின்னு. அந்த அம்மா எந்திரிச்சு முதல் பதில், இல்லை, என் கணவர் என்னை மகிழ்வாக வைத்துக்கொள்ளவில்லை. ஒரு ஹஸ்பண்ட் முகம் எப்படி போயிருக்கும்? 1000 வாட்ஸ் பல்பு ஃபீஸ் போன மாதிரி போயிருக்காதா? என் கணவர் மகிழ்வாக வைத்துக்கொள்ளவில்லை. இப்போ இந்த கேள்வியை கேட்டவருக்கு தர்ம சங்கடமாக போச்சு. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையேம்மா, யூ லுக் வெரி ஹாப்பி, சியர்ஃபுல், நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக தெரியுறீங்களே, அதனால தான் நான் உங்களை பார்த்து நான் அந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னாரு. யார்? பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறவர் கேள்வி கேட்டவர் கேட்டார். உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். உங்கள் கணவர் உங்களை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ளுகிறாரான்னு கேட்டீங்க. இல்லைன்னு சொன்னேன். ஆனால் நான் மகிழ்ச்சியாக இல்லைன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லையே. என் கணவர் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவில்லை, ஆனால் நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சாரி, இந்த ஒரு ஆன்சர் இருக்கு பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு பயன்படக்கூடிய ஆன்சர். ஆமாம், கோடிக்கணக்கான மக்களுக்கு பயன்படக்கூடிய ஆன்சர். இந்த உலகம் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்காது, ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த உலகம் என்ன மகிழ்ச்சியாக வச்சிருக்கலாம் இல்லை, எங்கள் அப்பா என்ன மகிழ்ச்சியாக வச்சிருக்கலாம், எங்கள் அண்ணன் என்ன பார்த்துருக்கலாம் இல்லை, என் புருஷன் எனக்கு கவனிச்சிருக்கலாம் இல்லை, என் பிள்ளைங்க எனக்கு எல்லாம் செஞ்சுருக்கலாம் இல்லை. ஏன் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா இல்லையாங்கிறது உங்ககிட்ட தானே இருக்கு. என்ன லைஃப்பை பற்றி ஹையஸ்ட் ஃபிலாசபி தெரியுமா? என் கணவர் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவில்லை, ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது அவரை சார்ந்தது இல்லை. அவரை பேஸ் பண்ணி நான் அவரை சார்ந்ததா என் மகிழ்ச்சியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? லைஃப்பில் நான் அப்படி இல்லை. மகிழ்ச்சியாக இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் என்னையே சார்ந்தது என்று நான் உணர்ந்திருக்கிறேன். வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் சந்தோஷமாக இருப்பது என்பது என் முடிவு. தட் இஸ் மை டெசிஷன். வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் மகிழ்ச்சியாக இருப்பது, நிறைவாக இருப்பது என்பது என் முடிவு. அடுத்தவரால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றால், அல்லது இந்த பொருளால் நான் சந்தோஷமாக இருப்பேன், வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு வைர நெக்லஸில் கொண்டு போய் ஹாப்பினஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டா வைர நெக்லஸ் வாங்க முடியாமே போகலாம், வாங்கின நெக்லஸ் திருட்டு போகலாம். நீங்கள் ஒரு பொருளில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு ஆடி கார் வாங்கி கொடுத்தா நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆடி கார் ஆக்சிடென்ட் ஆகலாம், ஆடி காரே ஆடி போகலாம், எத்தனையோ வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ நம்ம பாடி போக முடியுமா? அதுக்காக இன்னின்ன தருணங்களில் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொன்னால் நான் பெரும் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளுகிறேன். இதான் சார் இன்னைக்கு எல்லாரும் கஷ்டப்படுறது காரணம். என் வாழ்க்கையை நான் விரும்ப காரணம் என் வாழ்க்கை மற்றவர்களின் வாழ்க்கையை விட சுலபமானதாக இருப்பதால் அல்ல.
ஏதோ மற்றவங்க வாழ்க்கையை விட என் வாழ்க்கை ரொம்ப சுலபம் அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியாக இருப்பது என்று தீர்மானமாக நான் இருப்பதால் நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். நம்ம லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம். இதை நம்ம மனசில் எப்படி எடுத்துக்கணும் தெரியுங்களா? இன்னொரு நபரை டிபெண்ட் பண்ணியோ, ஒரு இன்சிடெண்ட்டை டிபெண்ட் பண்ணியோ, ஒரு பொருள் மேலே நம்முடைய மகிழ்ச்சியை ஃபிக்ஸ் பண்ணியோ, இதெல்லாம் இருந்தால் தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனா? எப்போவுமே நம்ம துக்கத்தில் தான் இருப்போம். நம்முடைய மகிழ்ச்சியோ துன்பமோ நம்மிடமிருந்து தான் பிறக்கிறது. பிறர் கொடுத்து நமக்கு எந்த மகிழ்வும் ஒருபோதும் வந்து விடுவதில்லை. நம்முடைய மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் நாம் மட்டுமே பொறுப்பாக இருக்கிறோம். இன்பமோ துன்பமோ மகிழ்ச்சியோ எந்த உணர்வாக இருந்தாலும் அது நம்முடைய உருவாக்கம். நம்மிலிருந்து அது கிளம்புகிறது, நம்மிலிருந்து அது புறப்படுகிறது. அதை திட்டவட்டமாக நாம் தான் முடிவு செய்ய முடியும். எவ்வளவு பெரிய கிளாரிட்டி இது! இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு புருஷன் என்ன சரியாக வச்சுக்கல, என் பொண்டாட்டி என்ன சரியாக வச்சுக்கல, யார் அப்படி சரியாக இன்றைக்கி உலகத்தில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த உலகத்தில் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணுங்கிறத பற்றி அவங்க எந்நேரம் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம இல்லைங்கிறது நம்மக்கிட்ட இருக்கணும். டாக்டர் ஆதிரா முல்லையினுடைய அந்த கட்டுரை முதியவர்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய கட்டுரை. அந்த புத்தகத்தில் படித்தேன். முதியவர்கள் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய நல்ல கட்டுரை. அதனால் எப்போவுமே உங்கள் மகிழ்ச்சியை அடுத்த ஆள் தலையோடு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவஸ்தைப்படாதீங்க. நீங்கள் துக்கமாக இருக்கிறதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதும் உங்ககிட்ட தான் இருக்குது.